தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். சென்னை கோபாலபுரத்தைச் சேர்ந்த 94 வயது முதியவர் ஒருவர் தினந்தோறும் சைக்கிளில் வீடு வீடாக சென்று பேப்பர் போடுவதையும் பால் பாக்கெட்டுகள் போடுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த வயதில் கூட நேரம் தவறாமல் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் அவர் செய்யும் பணியானது அப்பகுதி மக்களை ஆச்சரியமடைய செய்துள்ளது. கோபாலபுரத்தில் வசிக்கும் மக்களால் இவர் பேப்பர் தாத்தா என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். வயசானாலும் அந்த வேகமும் சுறுசுறுப்பும் சிறிதும் மாறாத அந்த முதியவரை பற்றிய முத்தான கருத்துக்களை சத்தாக அள்ளித்தர உங்களை அன்போடு அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். இந்த பேப்பர் தாத்தா என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படும் முதியவரின் பெயர் சண்முக சுந்தரம். ராயப்பேட்டையைச் சேர்ந்த இவர் தினந்தோறும் அதிகாலை 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார். முதலில் அந்த பகுதியில் உள்ள ஒரு மொத்த விற்பனை கடையிலிருந்து 50 பால் பாக்கெட்டுகளை வாங்கி கொண்டு அதனை வீடு வீடாக சென்று விநியோகித்து வருகிறார். அடுத்தது மூச்சு விடுவதற்கு கூட சற்றும் இடைவெளி இல்லாமல் உடனடியாக நியூஸ் பேப்பர்களை வாங்கி தனது சைக்கிளின் முன் கூடையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று அந்த செய்தித்தாளை விநியோகிக்கிறார். பத்மாவதி சாலையில் தொடங்கி கோபாலபுரத்தில் உள்ள 8 தெருக்களில் சுமார் 60 வீடுகளில் செய்தித்தாள்களை இவர் கொடுத்து வருகிறார். மழை, வெயில் என எது வந்தாலும் இவர் தன் பணியை தவறாமல் செய்து வருகிறார். இந்த வழக்கத்தை கடந்த 25 ஆண்டுகளாக தனது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே கொண்டிருக்கிறார் இவர். இந்த பேப்பர் தாத்தா இதனை பற்றி கூறுகையில், நான் ஒரு நாளும் இந்த வேலையை செய்ய தவறியதே இல்லை. இந்த பகுதியில் செய்தித்தாள்களை நான் விநியோகிப்பதனால்தான் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி உட்பட குறிப்பிடத்தக்க முக்கிய நபர்கள் பலரையும் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். இந்த வேலைகளை முடித்துவிட்டு அங்குள்ள திருமண மண்டபத்தை பார்த்து கொள்ளும் வேலைக்கும் செல்கிறார் இவர். இவருக்கு 10 பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இவரை வேலைக்கு போக வேண்டாம் என்று எவ்வளவோ கூறியும் வற்புறுத்தியும் இவர் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் வேலைக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார். உயிரோடு இருக்கும் வரை உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக வைத்திருக்கிறார் இந்த பேப்பர் தாத்தா. செய்தித்தாள்களை விநியோகிப்பதோடு மட்டுமல்லாமல் அதனை வாசிப்பதிலும் அதிக ஆர்வம் கொண்டவர் இவர். இவரை பற்றிய செய்திகள் இவ்வாறு வந்த பிறகு இவர் இப்போது கோபாலபுரத்தில் ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுகிறார் என்று அந்நகரவாசிகள் தெரிவிக்கின்றனர். அங்கு நீண்ட காலமாக வசிக்கும் மோகன் என்பவர் இவரை பற்றி கூறுகையில், அவர் எனக்கு ஒரு ஹீரோ மாதிரி. தினமும் அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். அவர் சைக்கிள் ஓட்டி வருவதை பார்த்தால் எனது சோம்பேறித்தனமெல்லாம் பறந்தோடிவிடும் என்று கூறுகிறார். இந்த 94 வயதிலும் உடல்நிலை சரியில்லாத தன் மனைவியை இவர் கவனித்துக் கொள்கிறார். இந்த வாழ்க்கை முறையை அவர் 2000 ஆண்டிலிருந்து தன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இதனை கருதி வருகிறார். இப்படிப்பட்ட சுறுசுறுப்பான இவர் அதனை தொடரும்போது, எனக்கு காய்ச்சல் இருக்கும்போது கூட நான் ஒரு நாளும் என் கடமையை செய்ய தவறியதே இல்லை. தமிழ் செய்தித்தாள்களை தவிர நான் தமிழ் நாளிதழ்கள் மற்றும் தேசிய ஆங்கில செய்தித்தாள்களையும் விநியோகித்து வருகிறேன் என்று கூறுகிறார். இவர் வேலை என்பது வழிபாடு என்ற பழமொழியை அடிக்கடி மேற்கோள் காட்டுகிறார். பொதுவாகவே வயது என்பது வெறும் எண்ணிக்கைதான். ஆங்கிலத்தில் ஏஜ் இஸ் அ மேட்டர் ஆஃப் மைண்ட், இஃப் யூ டோன்ட் மைண்ட் இட் நெவர் மேட்டர்ஸ் என்று கூறுவார்கள். வயது எந்தவித சாதனைக்கும் தடையாக இருந்ததே கிடையாது. மனம் இளமையானால் எந்த வயதிலும் சாதிக்கலாம். காந்தியடிகள் 24 நாட்கள் உப்பு சட்டத்தை எதிர்த்து 241 மைல்கள் நடந்தே சென்றபோது அவரது வயது 62. பார்வையில் விசாலம் வேண்டும்,
ஜன்னல் பார்வை இருக்கக்கூடாது, பருந்து பார்வை வேண்டும். முதுமை என்பது உடலுக்குத்தான், உள்ளத்திற்கு அல்லவே அல்ல. கதே தனது 80வது வயதில் தலைசிறந்த இலக்கியத்தை படைத்தார். விக்டர் ஹியூகோ தனது 80வது வயதில் மிகச்சிறந்த நூலை எழுதினார். பிரான்ஸ் நாட்டில் 105 வயது முதியவர் சைக்கிள் பந்தயத்தில் சாதனை படைத்துள்ளது. 105 வயதுடைய அவர் 22 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடந்து நம்மையெல்லாம் ஆச்சரியத்தில் மூழ்கடித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரில் இந்தியாவைச் சேர்ந்த 95 வயது மூதாட்டி பவானி தேவி அவர்கள் தங்கப்பதக்கம் வென்றிருப்பது நம்மையெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறது. எனவே வயதுக்கும் சாதனைக்கும் ஒழுங்குமுறைக்கும் கடமைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமது பதவி. பகவத்கீதை கூறும் கர்மயோகத்தின் மேன்மையை இந்த சில வரிகளில் மிக பக்குவமாக கூறிவிட்டு சென்று விட்டார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். ஊருக்கு உழைத்திடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு முயலுதல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்றார் பாரதி. இந்த மேதைகளின் வாக்குகளுக்கெல்லாம் முன் உதாரணமாக வாழக்கூடிய இந்த பேப்பர் தாத்தாவின் வழி நின்று சுறுசுறுப்போடு மூச்சு விடும் நேரமெல்லாம் மற்றவர்களுக்கும் நமக்கும் உழைக்கக்கூடிய நேரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்வோம் என்ற உள்ளத்தின் கிடக்கையை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.